நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும், இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் எருவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எரேமியா யூதா மனுஷருக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் யூதாவின் மனுஷர் எரேமியாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எரேமியா தான் சொன்னபடி ஜீவிக்கிறாரா என்பதை ஜனங்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தாங்கள் சொல்லுவதை செய்ய வேண்டும், செய்வதை சொல்ல வேண்டும். நம்முடைய வார்த்தைகளுக்கும் கிரியைகளுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது. யூதாவின் பட்டணங்களும் எருசலேம் நகரமும் சீக்கிரத்தில் அழியப் போகிறது. யூதா தேசம் அழியப் போவதனால் எரேமியாவும் அந்த அழிவை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அழிவு வரப்போகிறது என்பதை உணர்ந்து எரேமியா அதற்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். அழிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியானது. கர்த்தருடைய வார்த்தையில் எரேமியா பூரண திருப்தியோடு இருக்கிறார். யூதா தேசம் அழியப் போவதனால் கர்த்தர் எரேமியாவுக்கு சில விசேஷித்த கட்டளைகளை கொடுக்கிறார். எரேமியா விவாகம் பண்ணக்கூடாது, அவர் துக்க வீட்டில் பிரவேசிக்க கூடாது, விருந்து வீட்டிற்கும் போகக்கூடாது. எரேமியாவினிடத்தில் துக்கமும் இருக்கக்கூடாது, சந்தோஷமும் இருக்கக்கூடாது. நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். அவருக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்கக்கூடாது. எரேமியா உலக பிரகாரமான குடும்ப உறவுக்கு விலகி இருக்க வேண்டும். யூதர்கள் பொதுவாக இள வயதிலேயே விவாகம் செய்து கொள்வார்கள். தங்களுக்கு ஏராளமான பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று யூதர்கள் விரும்புவார்கள். ஆனால் எரேமியாவோ திருமணம் செய்து கொள்ளாமல் அன்னகராக ஜீவிக்க வேண்டும். யூதா தேசம் மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தேசத்திற்கு பேரழிவு வரும்போது எரேமியா தன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர் இங்கு சொல்லுகிற கட்டளை யூத தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அழிவின் காலத்திற்கு மாத்திரமே பொருந்தும். நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லும் கட்டளையை எல்லா காலத்திற்கும் பொதுவானது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் திருமண வாழ்க்கையை தடை பண்ணவில்லை. விவாக மஞ்சம் கர்த்தருக்கு கனமுள்ளது. அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7:26. குடும்ப வாழ்க்கையும் பாரமானது. மனுஷருக்கு துன்பம் வரும்போது அது அவர்களுக்கு பாரமாய் இருக்கும். இந்த பாரத்தோடு குடும்ப பாரமும் சேர்ந்துவிடக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். யூதா தேசத்திற்கு அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அழிவின் காலத்தில் தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் மிகுந்த ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் உலக பிரகாரமான பாரங்களில் இருந்து விலகி கர்த்தருடைய செய்தியை ஆத்ம பாரத்தோடு சொல்ல வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குடும்ப பாரம் நெருக்கினால் அவர்களால் கர்த்தருடைய ஊழியத்தை சரியாய் செய்ய முடியாது. தங்கள் குடும்பத்தை கவனிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் போதாது. குடும்பத்தை பற்றிய கவலைகளையும் பயங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் இருக்காது. இதற்கு மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை முழுமையாய் செய்ய வேண்டும் என்பது இயலாத காரியம். கர்த்தர் எரேமியாவிடம் நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உள்ளது. ஏனெனில் இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரும் குமாரத்திகளும் அவர்களை பெற்ற தாய்களும் பிதாக்களும் மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் அவர்கள் மீது பிரியமாகவும் பாசமாகவும் இருப்பார்கள். தங்கள் பிள்ளைகளை விட்டு பிரிந்து போக பெற்றோருக்கு மனம் இருக்காது. ஆனாலும் அவர்களாலும் மரணத்திற்கு தப்பிக்க முடியாது. பெற்றோருக்கும் மரணம் வரும், பிள்ளைகளுக்கும் மரணம் வரும்.
தங்களுடைய பிள்ளைகள் மரிப்பதை பார்க்கும்போது அவர்களுடைய பெற்றோரும் மரண வேதனைப்படுவார்கள். பெற்றோருக்கும் மரணம் உண்டானது போல் இருக்கும். தங்கள் பிள்ளைகள் கொடிய வியாதிகளால் சாவதை பார்த்து அவர்களுடைய பெற்றோரால் தாங்கிக் கொள்ள முடியாது. மிகுந்த வேதனை உண்டாகும். ஆகையினால்தான் இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். நான் எப்பிராயீமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்பிராயீமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும். அவர்களுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும். ஓசியா 9:13-14. தங்கள் பிள்ளைகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக செத்து போவதை எந்த பெற்றோராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. தங்கள் பிள்ளைகள் சாவதை பார்ப்பதற்கு பதிலாக தங்களுக்கு பிள்ளைகளே பிறவாமல் இருந்தால் நன்றாய் இருந்திருக்கும் என்று பெற்றோர் நினைப்பார்கள். தாங்களும் செத்து போக வேண்டும் என்று பெற்றோர் தீர்மானம் பண்ணிவிடுவார்கள். தேசத்தில் மகா கொடிய வியாதி வரும். பிள்ளைகளும் செத்து போவார்கள், பெற்றோரும் செத்து போவார்கள். இதனால் அவர்களுக்காக புலம்புவாரும் இருக்க மாட்டார்கள். செத்து போனவர்களின் பிரேதங்களை அடக்கம் பண்ணுவாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நிலத்தின் மேல் எருவாக இருக்கும். செத்துப்போன சரீரங்கள் அடக்கம் பண்ணப்படாததினால் அவை பூமியின் மேல் மக்கிப்போய் இருக்கும். துர்நாற்றம் வீசும். யூதாவின் மனுஷர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பார்த்து அவர்களை ஆசையாய் கொஞ்ச முடியாது. பிள்ளைகளுக்கு உயிர் இருக்காது. அவர்கள் செத்துப்போன பிரேதங்களாய் இருப்பார்கள். உயிரோடு இருக்கிற பிள்ளைகளை பராமரிப்பதற்கு பெற்றோரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஜனங்களுக்கு மகா சங்காரம் உண்டாகும். ஆகையினால் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம் என்றும் இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். பெற்றோரும் பிள்ளைகளும் மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். அவர்களுக்காக புலம்புவார் இருக்க மாட்டார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவார் இருக்க மாட்டார்கள். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அவர்கள் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். இந்த தேசத்தில் பெரியோரும் சிறியோரும் சாவார்கள். செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றரவின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரும் இல்லை. நீ அவர்களோட புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டில் பிரவேசிக்க மாட்டாய். இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். நீ ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறும்போது அவர்கள் உன்னிடத்தில் கேள்விகளை கேட்பார்கள். என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்களே என்று நீ அவர்களுக்கு பதில் கூறுவாய். உங்களை இந்த தேசத்தில் இருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். இதோ நாட்கள் வரும். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். நான் மீன்பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மிடத்தில் வருவார்கள். எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையையும் கைப்பற்றினார்கள் என்று அறிக்கையிடுவார்கள். என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். எருசலேமில் எரேமியா விவாகம் பண்ண வேண்டாம் என்றும் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டாம் என்றும் அவருக்கு கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த பட்டணம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நிலைத்திருக்காது, விரைவில் அழிந்து போகும்.